போறதுக்காக வந்தீங்க? இப்போ உங்களோட ஃளைட்டோட flight was to Mumbai at 6:20 p.m. But I think just now when I came to the airport and was trying to check in, they have told that the flight has got cancelled and I have to go to the Indigo counter to check whether the flight they want to reschedule or they have another option for me. I don't know right now. It's very uncertain. I've been seeing the message of this Windows outage which has happened, but we'll have to figure it out from the Indigo counter. Thank you. இப்போ பார்த்தோம் நிறைய குறிப்பா இண்டிகோ விமானங்கள் சென்னையிலிருந்து அதிக அளவில் இயக்கப்படுது. நிறைய விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் தற்போது திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா, மாற்று சேவை வழங்கப்படுதா உள்ளிட்ட தகவல்களும் இன்னும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வந்து நீண்ட நேரமாக பயணிகள் காத்திருந்ததற்கு பின்பு தற்போது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக காத்திருப்பதோடு தற்போது விமானங்களும் ரத்தாகி வருவதன் காரணமாக இங்கு விமான சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போ பயணிகளுக்கு வந்து முதற்கட்டமா தற்போது இண்டிகோ கவுண்டருக்கு சென்று தற்போது அங்க வந்து மாற்று ஏற்பாடுகள் குறித்து அந்த விமான நிறுவனம் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படிங்கறத கேட்க சொல்லி விமான நிலையத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் உள்ள காத்திருந்த பயணிகள் தற்போது விமானங்கள் ரத்தானதால் வெளியே வந்து தற்போது அந்தந்த விமான நிறுவனங்கள், அதாவது இண்டிகோ இந்த மாதிரியான ஏர் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வெளியே நின்று அடுத்து மாற்று ஏற்பாடு என்ன என்பதை கேட்பதற்காக பயணிகள் வெளியே வந்து தற்போது அந்த நிறுவனத்தினிடம் அணுகி வருகின்றனர். இன்னும் அவர்களுக்கு விரிவான தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் என்ன செய்வது என தெரியாமல் பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படுது. இங்க பார்க்கலாம், நிறைய குவரீஸ்க்காக பயணிகள் வந்து இங்க நீண்ட வரிசையில விமான நிலையத்துல காத்திருக்காங்க. அடுத்ததா வேற மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா, இல்ல இந்த ஃபிளைட்ஸுக்கு பதிலாக வேற ரீஃபண்ட் தருவாங்களா உள்ளிட்ட எந்த தகவல்களும் இதுவரைக்கும் பயணிகளுக்கு வழங்கப்படலை. பயணிகளும் இங்க நீண்ட நேரமா காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. சென்னை டு கோவா போனோம். இண்டிகோ ஆப்ல செக் பண்ண 1 hour பிஃபோர் கேன்சல்டுன்னு வந்தது. நேரில் இங்கே வந்தவொடனே கேன்சல்டு, நீங்கள் நாளைக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. இங்கே சிஸ்டம் ஒர்க் ஆகல, 5 o'clock மேலே தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. சான்ஸ் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவு நேரமா இப்போ இங்கே காத்துட்டு இருக்கீங்க? இப்போ எப்போ இதை இன்ஃபார்ம் பண்ணாங்க? இன்ஃபார்மே பண்ணல. நான் ஆப்பில் பார்த்துட்டு சீக்கிரம் வரேன். இங்கே வந்து பார்த்தா அதை கேன்சல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஹோப் இல்லை. அது 5 மணிக்கு இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல, 5 மணிக்கு மேலே தெரியும். இப்போ எதுவும் தெரியலன்ட்டாங்க. தேங்க்யூ. இப்போ பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்துக்கலாம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கான ரீஃபண்ட் அதாவது செலுத்திய தொகை என்பது நாளை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல்களை இண்டிகோ நிறுவனம் வந்து பயணிகளுக்கு தெரிவிச்சிருக்கு. இதன் காரணமா பல்வேறு இடங்களுக்கு செல்ல இன்று விமான நிலையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. தற்போது நீண்ட வரிசையில பயணிகள் காத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். I'm like I have to go to Nasik, but I am having a flight from Mumbai. Okay. So, but then now the flight has got delayed, so or cancelled. That is what the information is. I'm just trying to find out if there is an alternative option what I can get. What do you say? Sorry. What do you sit inside the airport? No, they are saying the flight has got cancelled, and they have to asking for check at the counter for the alternative option. விமான நிலையத்திற்குள்ளாக விமானங்கள் ரத்தாகி இருக்கிறது என்ற தகவல் மட்டும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய விவரங்களை அந்தந்த நிறுவனங்கள், விமான நிறுவனங்களிடம் கேட்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பயணிகள் வந்து விமான நிறுவனங்களுடைய ஊழியர்கள் அணுகி அடுத்த கட்டமா என்ன செய்வது அப்படிங்கிற தகவல்களை கேட்டு வர்றாங்க. பெரும்பாலான பயணிகளுக்கு இந்த டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் வழங்கப்படும் அப்படிங்கறத விமான நிறுவனங்கள் கூறி வர்றாங்க. ஆக்சுவலி சென்னை டு கோயம்புத்தூர் பிளானில் வந்திருந்தோம். ஸோ நான் இன்னொரு ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் மெசேஜ் வந்துருந்துச்சு ஒரு 5-10 minutes முன்னாடி ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஆப்ரேஷனல் ரீசன் போட்டிருக்காங்க.
ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் மைக்ரோசாஃப்ட் ப்ராப்ளம். சம் ஆஃப் த மெஷின்ஸ் வந்து கொஞ்சம் விஎஸ்ஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தேன் நெட்டில். பட் இன்னும் ஆப்ரேஷனல் ரீசன்ஸ் வேறு எதுவும் சொல்லலை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் பண்ணி. அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் வெப்சைட்டும் லோட் ஆகலை. ஸோ அதனால தான் இப்போ கவுண்டர் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட வந்தீங்களா, வெளியே போக வந்தீங்களா, என்ன சொல்றாங்க? லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆச்சு. உங்களோட ஷெட்யூல் ஏதாவது வேலை பாதிக்கப்படுதா? ஆமா, கொஞ்சம் பாதிக்க தான் பட்டிருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அவங்க ஒன்று ரீஃபண்ட் கொடுக்குறேங்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணினா வேற ரீஃப்ளைட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அது என்ன டைரக்ட் ஃப்ளைட் இருக்காது, கொஞ்சம் லாங் ஜர்னியாக இருக்கும். நீங்க எங்க போக? நாங்கள் சென்னையிலேருந்து கோவா, இது ஒரே டைரக்ட் ஃப்ளைட்டு தான். இன்னைக்கு இது விட்டோன்னா அடுத்தது எல்லாமே 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃப்ளைட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கு நியூஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராப்ளம்னு வந்தது. அப்புறம் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, மாதிரி ஃப்ளைட் எல்லாம் டிலே ஆகுது ஆண்டி, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அதனால நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தோம். கவுண்டரில் தான் அவங்க 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு போகலாம், அதை ரீபுக் பண்ணலாம், இல்லை ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டு சிஸ்டம் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் கொடுக்கலாம். ரம்யா. கஷ்டமாக தான் இருக்கு, பட் இது நம்ம கையில் இல்லை, அவங்க கையிலையும் இல்லை. அவங்க வேணும்னு பண்ணலாம், ஆனால் எப்போ அப்பாவுன்னு அவங்களுக்கும் தெரியல. தெரிஞ்சா நல்லா இருக்கும். நாங்கள் 35 பேர் வந்திருக்கோம். 35 பேர் காசிக்கு போயிட்டு அயோத்தியை போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 85 பேர். காலையில் பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 35 பேர் வந்திருக்கோம். ஆன்மீக பயணம் இது, யாத்திரை. உள்ள என்ன சொன்னாங்க? உள்ள என்ன நாங்கள் போகல, இப்போ தான் வந்திருக்கோம். என்ன ஃப்ளைட்ல போட்டிருக்கீங்க? இண்டிகோ. இருக்கா இன்னும் இல்லை கேன்சல் தான் சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் ஒன்றும். இப்போ நீங்கள் எங்கே போக சார் வந்தீங்க? நாங்கள் வாரணாசி போகிறதுக்காக வந்திருக்கோம். திருச்சி, மதுரை, ராம்நாத் எல்லாம் ஆன்மீக பயணமாக 100 பேர் இப்போ வந்திருக்கோம். ஆமாம், ஒரு 10 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். வாரணாசி, காசி எல்லாமே போயிட்டு, கயா போயிட்டு, அயோத்தி எல்லாமே பார்த்துட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வர மாதிரி. லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஃப்ளைட் கொஞ்சம் அந்த சர்வர் இஷ்யூனால கேன்சல் ஆகுது. ஸோ இது உங்களோட ட்ரிப் ஏதாவது இல்லை, இன்னும் எங்களுக்கு தெரியல. இப்போ அந்த ஃப்ளைட்டு பர்டிகுலர் ஃப்ளைட் கேன்சலாக என்னன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகணும். இன்னும் எங்களுக்கு அந்த பண்ற மாதிரி இருக்கா? அதான் என்னன்னு எங்களுக்கு இன்னும் நீங்கள் சொல்லாதான் எனக்கு தெரிய வருது. நியூஸில் பார்த்தோம், இன்னும் எங்களுக்கு தெரியல. ஆமாம், அது ஆக்சுவல் உங்களுக்கு மெசேஜ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இண்டிகோ ஃப்ளைட்டு இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துக்கலாம்.